வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஒரே ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? சரி. அமேசான் காடு தெரியுமா? ஓகே. அங்க ஒரு பெரிய பாம்பு. அது எவ்வளவு பெருசு அப்படின்னா யானையை முழுங்குற அளவுக்கு பெரிய சைஸ். எவ்வளவு பெருசு? யானையை முழுங்கிடும். அவ்வளவு பெரிய சைஸ் உள்ள ஒரு பாம்பு. அதுக்கு பேர் யானையை முழுங்குற பாம்புன்னு பேரு. யானை கொண்டான் அப்படின்னு பேரு. அதுதான் அனகொண்டான்னு படம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழ்ல இருந்து மருவி போனதுதான் அனகொண்டா. யானை கொண்டான் அப்படின்னு பேரு. அந்த பாம்பு மிகப்பெரிய அளவுல இருந்ததுனால அதனுடைய வம்சாவளி இருக்குல்ல, அதனுடைய குட்டி பாம்பு எல்லாமே அந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு. எல்லாமே ஒண்ணு யானையை முழுங்குற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு பாம்பு முடிவெடுக்குது, என்ன காலங்காலமா இப்படி காட்டுக்குள்ளே கிடக்குறது, எப்படி கொஞ்சம் அப்படி நகர்ப்புறமா போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு என்ன பண்ணுது, அந்த காடை விட்டு விலகி நகரத்துக்கு வருது. நகரத்துக்கு வந்தா அங்க யானை இல்லை, அது சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லை. அப்ப என்னாச்சு? பசி. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு முன்னாடி போகுது. உணவு இல்லாததுனால என்ன ஆகுது? மயக்கம் வருது. அப்படியே நகர்ந்து போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கொஞ்ச நாளாவே இல்லாததுனால மெலிஞ்சி போகுது. உடம்பு தோலெல்லாம் சுருங்கி போச்சு. யாருக்கு? யானையை முழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய பாம்பா இருந்தா அந்த பாம்பு என்னாச்சு? ரொம்ப மெலிஞ்சி போய் நகர முடியாம படுத்திருக்குது. இங்க இருந்து நம்ம அவ்வளவு பெரிய பாம்பு இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இருக்குது. ஆனா நகர முடியல, தெம்பு இல்லாம போச்சு சாப்பிடாததுனால. என்னாச்சு? அப்புறம் அந்த பாம்புக்கு மயக்க நிலையில அப்படியே இருக்கு. அப்போ நரி, கழுகு, பருந்து, நாய், ஓனாய் இதெல்லாம் யார சாப்பிடுது? அந்த பாம்பை உயிரோடைய சாப்பிடுது. இந்த பாம்பு காட்டுக்குள்ள இருந்தா யார சாப்பிட்டுச்சு? யானைய சாப்பிட்ட ஒரு பாம்பு தனியா நகரத்துக்கு வந்ததும் என்னாச்சு? சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் அதை உயிரோட சாப்பிடுது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. யாரோட நிலைமை? இதான் இன்னைக்கு நம்மோட நிலைமை. நம்ம விவசாயிகள் எப்படி இருக்கோம்? அவர் கூட நான் சேர மாட்டேன், இவரு கூட நான் சேர மாட்டேன், நான் தனித்து தான் நிற்பேன்னு நின்று சின்ன சின்ன குருவிகள், காக்கா, பருந்தெல்லாம் நம்மளை சாப்பிட்டுட்டு போகுது. காலங்காலமா நம்ம உழைக்கிறோம், உழைச்சு நம்ம பாட்ட ஓட தேஞ்சு போறோம். அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிறோம். முதல்ல நமக்கு அந்த கவலை இருக்கா? விவசாயிகளாகிய நாம ஒற்றுமையா இருக்கிறோமா? மாணவ சமுதாயமாகிய நாம ஒற்றுமையா இருக்கிறோமா? நம்முடைய தமிழர் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு நாம இருக்கிறோமா அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறியா இருக்கு. வீட்டுக்கு வீடு என்ன நடக்குது? வரப்பு சண்டை நடக்குது, வாய்க்கால் சண்டை நடக்குது, அங்காளி பங்காளி மாமா மச்சான் கூட சண்டை நடக்குது. அப்ப இந்த சண்டை எல்லாம் என்ன ஆகுது? நம்மளை பலவீனப்படுத்துது. என்ன பண்ணுது? நம்மளை பலவீனப்படுத்துது. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ராஜேந்திர சோழன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மதுரை பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேர வம்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அப்படி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சிறப்பா இருந்தாங்க. உலக நாடுகளே நம்ம மீது படையெடுத்துச்சு. அப்ப எல்லாமே நம்ம கிட்ட இருந்துச்சு. அவங்க எதை அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை எடுத்தாங்க? அடிப்படையா என்ன செஞ்சு அவங்க அந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சாங்க? இயற்கை விவசாயம் செய்தார்கள். வேற எதுவும் கிடையாது. இயற்கை விவசாயம் செய்தார்கள். என்னென்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க? மிளகு அனுப்பிச்சாங்க, பனங்கற்கண்டு அனுப்பிச்சாங்க, நம்முடைய இயற்கை பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சாங்க. ஐயா வாங்க. அப்பேற்பட்ட ஒரு இயற்கை விவசாயம் செய்ததுனாலதான் நம்ம முன்னோர்கள் உலகை ஆண்டார்கள், ஆளுமையாக இருந்தார்கள். நாம் இன்னைக்கு ஆளுமையாக இருக்கிறோமா, அடிமையா இருக்கிறோமா? ஆளுமையா இருக்கிறவங்க கை தூக்குங்க. சரி, அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இது இவ்வளவு தூக்குனா ரெண்டுலையும் சேர்த்து இல்ல, ஒண்ணு மேல தூக்கணும் இல்ல கீழே வைக்கணும். குத்து மதிப்பா சொல்றேன். குழந்தைகளை, நீங்க ஆளுமையா இருக்கிறீங்களா, அடிமையா இருக்கிறீங்களா? ரெண்டுக்குமே கை தூக்கலையா? நீங்க ஆளுமையா அடிமையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆளுமைனா யாரு, அடிமைனா யாரு? கேள்வி இருக்கா?
சரியா? நம்ம பள்ளியை நடத்தக்கூடிய கார்த்திக் அவர்கள் ஆளுமை. சரியா? யாரு அடிமை? இதுக்கு டெபினேஷன் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, கடன் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க ஆளுமை. எத்தனை விவசாயிகள் நெஞ்சத்தோடு சொல்ல முடியும், நான் கடன் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆளுமை. கடனோட இருக்கிறோம்னா நம்ம அடிமை. நோய் இல்லாம இருந்தா நீங்க ஆளுமை. என்ன இல்லாம இருந்தா? நோயே இல்ல அப்படின்னா நீங்க ஆளுமை. மாசம் நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வரேன்னா நீங்க அடிமை. சண்டையே இல்ல, அங்காளி பங்காளி கூட, வீட்டுல இருக்க மற்ற உறவினர்களோட, மற்ற நண்பர்கள் கூட சண்டையே இல்ல, நீங்க ஆளுமை. யார கண்டாலும் எனக்கு எரிச்சலாவது, அவங்க பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கல, அவங்க கூட எனக்கு சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னா நீங்க அடிமை. வித்தியாசம் புரியுதா? அடிமைக்கும் ஆளுமைக்கும் நீங்க என்னவா இருக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க அடிமையா ஆளுமையா? ஆளுமை. பெரிய பாராட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒரு பாம்பு காட்டுக்குள்ள இருக்கும்போது அதான் ஆளுமை. அந்த பாம்பு காட்டை விட்டு வெளியில வந்துடுச்சுன்னா அது என்னது? அடிமை. சின்ன சின்ன உயிரினங்கள் அதை எளிமையா சாப்பிட்டுட்டு போயிடும். இன்னைக்கு அதான் நடக்குது. நம்ம கிராமத்தை விட்டுட்டு படிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க? நகரத்தை நோக்கி போறாங்க. நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும், அங்க இருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கும், வாங்கின பைக்குக்கு காருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கும் காலம் முழுக்க உழைக்கிறோம். சரியா போச்சு. ஒரு ஸ்டேஜ் வருது, அப்ப பேங்க்ல ஒரு 25-30 லட்சம் ரூபாய் இருக்கு, இனி நம்ம போய் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணணும்னு ஊருக்கு வரணும்னு நினைக்கிறோம். வரும்போது என்ன கூட வருது? நோயும் வருகிறது. நோய் வந்தாலும் அந்த 25-30 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சது எங்க கொண்டு கொடுக்குறோம்? ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சதும் அப்புறம் நினைக்கிறோம், என்னடா வாழ்ந்தோம், ஓடணும், ஓடிக்கிட்டே இருந்தோம், கடைசியா வந்து உட்கார்ந்து ஒரு சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம், கடைசி நேரத்துல நோய் வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்க வேண்டாம் தான் தலாய் லாமா அவர்கள் சொல்றாங்க. ஒரு காலமும் இன்னொரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு எண்ணி ஓடாதீங்க, அன்னன்னைக்கு சந்தோஷமா இருங்க. அப்ப அதற்கான வழிகள் என்ன இருக்கிறது? திருமூலர் அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய சித்தர்கள்ல முன்னோடி சித்தர் அப்படின்னு சொல்லலாம் திருமூலர் அவர்களை. திருமூலர் அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அருமை அருமை, மகிழ்ச்சி ஐயா. திருமூலர் அவர்கள் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க, யாவருக்குமாம் ஒரு பச்சிலை அப்படின்னு ஆரம்பிக்கும், யாவருக்குமாம் ஒரு இன்சொல் அப்படின்னு முடியும். யாவருக்குமாம் ஒரு இன்சொல் அப்படின்னா என்னன்னா, எல்லா உயிர்களும் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரே இனம் நம்முடைய தமிழினம் தான், நம்முடைய முன்னோர்கள் தான், வேற யாரும் கிடையாது உலகத்துல. அப்பேற்பட்ட ஒரு மூதாதையர் கொண்ட சமூகம் நம்முடைய சமூகம். திருமூலர் அதுல என்ன சொல்றாருன்னா, நாம பேசக்கூடிய வார்த்தை இன்னொரு ஒரு மனம் காயப்படுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் உலகத்துல எல்லாத்தையும் விட சிறந்ததுங்கிறார். ஒரு கைப்பிடி மற்ற உயிர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கிறது சிறந்தது, மற்ற சக மனிதனுக்கு ஒரு பிடி உணவு கொடுக்கிறது அதை விட சிறந்தது, இவை எல்லாத்தையும் விட சிறந்தது நாம பேசுற வார்த்தை இன்னொரு சக மனிதனை காயப்படுத்தல அப்படின்னா அதுதான் உலகத்துல தலை சிறந்தது அப்படிங்கிறார். இத்தகைய ஒரு பண்பாடு கொண்டவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம பார்க்கக்கூடிய மீடியான்னு சொல்றோம் இல்லையா, சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய செய்தியா இருக்கட்டும், நிகழ்வா இருக்கட்டும், எதை முன்னிலைப்படுத்துறாங்க, எதை நாம பார்க்கிறோம்? அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, சுய ஒழுக்கம். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம நம்மளை சரி செய்து கொள்ள முடியுமா முடியாதா? இங்க SSLC முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐயா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா? எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? SSLC ஐயா முடிச்சிருக்காங்க. வேற யாரும் SSLC முடிச்சிருக்கீங்க? நிறைய பேர் SSLC முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நான் சொன்ன SSLC 10ஆம் வகுப்பு கிடையாது, 10ஆம் வகுப்பு கிடையாது. SSLCங்கிறது ஸ்டாப், ஸ்டார்ட், லேர்ன், கண்டினியூ. அந்த SSLC எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? தனக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவா இருக்கும்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும், அதான் முதல் எஸ். நமக்கும் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் தரும்னா அதை ஸ்டார்ட் பண்ணணும், அது ரெண்டாவது எஸ். இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணணும். எதை? நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை, நமக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். அதுக்கு வயசே கிடையாது. இதை நல்ல விஷயத்தை மட்டும் கண்டினியூ பண்ணணும். ஐயா எனக்கு காலையில எந்திரிச்சதும்
ஒரே டென்ஷனா இருக்குங்க. அவன் அன்னைக்கு திட்டினாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 4 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒருத்தன் திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருதுங்க. தொடர்ந்து எனக்கு மற்றவர்கள் என்னை வந்து சாடியது, மற்றவர்கள் என் மீது சொன்ன குறைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நல்ல விஷயத்த நீங்க நிறைய லேர்ன் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நிறைய புது விஷயங்கள் ஒண்ணும் இல்ல. ஒரு பைப்ல தண்ணி இருக்கு, ஒரு குழாவுல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி ரொம்ப நாளா இருந்தா என்ன ஆகும்? அழுகு பிடிச்சு போகுமா? பாசி பிடிச்சு போகுமா? துர்நாற்றம் அடிக்குமா? அதே தான் நம்ம மனசும். நல்ல விஷயத்த, புது விஷயத்த உள்ள கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்து புள்ளக்குட்டியோட குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா புது விஷயம் வந்து சேரும். அது டிவி மொபைல் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாக்கடை மாதிரி தான் அடைச்சு கிடக்கும். அதுல இருக்கிற நிகழ்வு ஒன்னே ஒண்ணுதான், நம்மளை ஈர்த்து அட்ராக்ட் பண்ணி வைக்கும். ஒரு எறும்புக்கு தெரியும் நம்ம எந்த உணவை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு. காகத்துக்கு தெரியும், மற்ற உயிர்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? ஆறறிவு அப்படின்னு இல்ல. அதுக்கு 5 சென்ஸ் இல்ல. இருந்தாலும் அது என்ன பண்ணுது? இருக்கக்கூடிய 4 சென்ஸ் 3 சென்ஸ் வச்சு அது பயன்படுத்துது. ஒரு உணவை முதல்ல நுகர்ந்து பார்க்குது, பிறகு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குது, லைட்டா அதை நாக்குல வச்சு பார்க்குது, அதன் பிறகு சக மற்ற உயிர்களை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுது. இது எல்லா உயிரும் பெரும்பாலும் செய்யக்கூடியதா இருக்கு. நம்ம அப்படி பண்றோமா? 400 ரூபா 500 ரூபா கொடுத்து ஸ்வீட் வாங்கிட்டு வரோம், 1000 ரூபா கொடுத்து ஸ்வீட் வாங்கிட்டு வரோம். அந்த ஸ்வீட்டை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு இடத்துல வைங்க. நல்ல பனங்கள் கண்டு இப்ப இங்க விற்கக்கூடிய இயற்கையான நாட்டு சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரையில பனங்கற்கண்ல செஞ்ச கொஞ்சம் ஒரு உணவு எடுத்து ஒரு பக்கம் வைங்க. எதுக்கு எறும்பு வருதுன்னு நீங்களா செக் பண்ணி பாருங்க. இது எல்லாரும் குழந்தைகளை வீட்டுல போய் பார்க்கணும். என்னதை வீட்டுல போய் செக் பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய பனங்கள் கண்டு, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையில செஞ்ச உணவை கொஞ்சோண்டு வைங்க. நல்ல இங்க கும்பகோணத்துல சிறப்பான ஸ்வீட் ஸ்டால் இருக்கு இல்லையா? 1000 ரூபாய் கிலோ விற்கக்கூடிய ஸ்வீட்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்வீட்ல ஒரு பீஸ் வாங்க, அதுல கொஞ்சோண்டு வந்து வெளியில வைங்க. முதல்ல எறும்பு எதை வந்து சாப்பிடுதுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அது நீங்க சாப்பிடுற உணவு. அப்ப கடையில 1000 ரூபாய் விற்கிறாங்க, 2000 ரூபாய் விற்கிறாங்களா? அது அழகுக்காகவும் கலருக்காகவும் வாசனைக்காகவும் நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது எதுன்னு எறும்புக்கு தெரியுது. ஏன்னா எறும்பு தான் தன்னை விட 8 மடங்கு வெயிட் கூட தூக்கக்கூடிய உயிரினம் உலகத்திலே. எவ்வளவு வெயிட் தமிழ்? அதை நம்ம ஒரு 40 கிலோ இருக்கோம்னு வச்சுங்க, 30 கிலோ இருக்கோம்னா நம்ம எவ்வளவு வெயிட் தூக்கலாம்? 30 கிலோ தூக்கலாமா? நம்ம ஈக்குவல் வெயிட்டா தூக்கத்துக்கு முயற்சி பண்ணலாமா? ஆனா எறும்பு தன்னை விட 8 மடங்கு வெயிட் கூட தூக்கும். தன்னோட வெயிட்டை விட 8 மடங்கு கூட தூக்கும். அப்ப அது சாப்பிடுற உணவு நல்ல உணவா இருந்தாதான் அது சாப்பிடுது. அப்ப நாம அத மாதிரி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கலாமா? நம்ம சாப்பிடுற உணவு இயற்கை உணவாக இருக்க வேண்டும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு 942வது குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மருந்தே வேண்டாம் ஐயா. என்ன மருந்து வேண்டாம்? சித்த மருந்து வேண்டாம், ஆயுர்வேதம் வேண்டாம், ஹோமியோபதி வேண்டாம், நாட்டு மருந்து வேண்டாம், மாடர்ன் மெடிசனே வேண்டாங்கிறாரு. எந்த மருந்துமே வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஐயா வாங்கய்யா. வணக்கம் வணக்கம் ஐயா. சோ நம்முடைய மிகப்பெரிய ஆளுமை அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தல எல்லாரும் பிரிட்டோராஜ் ஐயா அவர்களுக்கு. எங்களுக்கெல்லாம் பிடிச்சவங்களை வரவேற்கிறதுல தவறு இல்லைங்கய்யா. சோ